முடிவுட்டாங்க. எனக்கு இந்த சபையில் நிறைய அற்புதங்களை கர்த்தர் பண்ணியிருக்கிறாரு. முதலாவது அற்புதமாக அசுத்தாவின் பிடியிலிருந்து கர்த்தர் பெரிதான விடுதலை எனக்கு கொடுத்தாரு. அடுத்ததாக லிவர் பிரச்சனை எனக்கு ரொம்ப இருந்தது. அப்போ நான் பாஸ்டர் மட்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க சாப்பிடாம இருந்து உபவாசம் இருந்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த நாள் எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. அந்த இதுலேருந்து எனக்கு அந்த பிரச்சனையே வரதே இல்லை. கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அப்புறம் கடந்த வாரம் பாஸ்டமாக கொடுத்த மெசேஜ் வந்து என்னை ரொம்ப வந்து தொட்டுச்சு. எங்கள் அப்பா கிட்ட 4 வருஷம் 5 வருஷமாக நான் ஒரு விஷயத்துக்காக அவர்கிட்ட நான் பேசவே இல்லை. அதனால ரொம்ப கோவத்தில் நான் இருந்தேன். ஆனால் போன வாரம் செய்திப்படி ரொம்பவே ஆண்டவர் என்னை தொட்டாரு. நான் போன வாரத்தில் எங்கள் அப்பா கிட்ட பேசினேன். அப்போ பேசுனப்ப எங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அப்பா இந்த நாள் வரைக்கும் நான் பண்ண காரியத்துக்காக உங்களை காயப்படுத்திருந்தேன், என்னை மன்னிச்சிருந்தப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அப்பா ஓன்னு அழுதுட்டாரு. வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ வேலை பார்த்துட்டு இருக்கப்ப எங்கள் அப்பாவே அழுதுட்டாரு. இத்தனை நாளாக பேசாமல் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதாரு. அப்படி எனக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி பாருங்க. போன வாரம் மெசேஜை கேட்டுட்டு இவங்க 4 வருஷம் 5 வருஷமா பெத்த தரப்பட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அவ்வளோ உயராயிருக்கு. ஆனால் போன வாரம் மெசேஜை கேட்டுட்டு போய் பேசியிருக்கிறாங்க. பேசும்போது அவங்க அப்பா ஃபோன்லேயே ஒரே அழுகையா, இத்தனை நாள் ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே இடத்துல வச்சு அழுதுருக்கிறாங்க, அழுதாங்க. அப்போ இத்தனை நாள் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சாரிப்பா, நான் இத்தனை நாள் பேசாததுக்கு என்னை மன்னிச்சுங்க. நான் தொடப்பட்டு நான் உங்ககிட்ட பேசியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கர்த்தருக்கு நன்றி.